ஹாய் காய்ஸ். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருக்கிற நியூ ஃபர்னிச்சர் பாயிண்ட்னு ஒரு ஷாப் திருமலவயலில் இருக்குது. ஸோ அந்த ஷாப்பில் நான் லேட்டஸ்ட்டாக ஒரு 1 வீக் பிஃபோர் தான் ஒரு பீரோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். வாங்கின 1 வீக்கிலே பார்த்தீங்கன்னா அந்த பீரோவில் கிராக் விழுந்திருக்கு. அந்த கிராக்கை காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய கிராக் விழுந்திருக்குன்னு. புது பீரோ கைஸ் வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு. எவ்வளோ கிராக் விழுந்திருக்குன்றதை நீங்களே பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மட்டமான குவாலிட்டியை கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த போல்டு நெட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ துரு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த பீரோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9800 சரி 10,000 வச்சுக்கோங்க. 10,000 இந்த ஸ்டீல் பீரோ காஸ்ட்டு. ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் சரியே இல்லை பாருங்கள். நெட்டு போல்டெல்லாம் எவ்வளோ வந்து ரஸ்ட் ஆகி கொடுத்துருக்காங்கன்றதை பாருங்கள். ஸோ தயவு செஞ்சு யாருமே இந்த கடையில் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்ககிட்ட எதுவுமே புது ப்ராடக்டே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ராப்பில் உள்ள ப்ராடக்டை தான் டெலிவரி பண்ணுறாங்க. ஸ்க்ராப்பில் இருக்கிற ப்ராடக்டை தான் டெலிவரி பண்ணுறாங்க. இதை சம்மந்தமாக அந்த ஷாப் ஓனர் முகமது கமில்கிட்ட நான் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது அவர் பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன்றாரு. வாங்கி 1 வாரம் தாங்க ஆச்சு, நீங்கள் வந்து வேறு ப்ராடக்ட் கொடுங்க, இல்லை ரீஃபண்ட் கொடுங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாரு. அதெல்லாம் எடுத்துக்க முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரூடாக பேசுகிறாரு. ஸோ நம்ம காசு அவங்கக்கிட்ட கொடுத்து தொங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆஃப்டர் சேல்ஸுக்கு அப்புறம் சப்போர்ட் சுத்தமாக இல்லை காய்ஸ் இந்த கடையில். தயவு செஞ்சு இந்த கடையில் எந்த ப்ராடக்ட்டுமே வாங்காதீங்க. இன்கேஸ் அவங்க கடையில் ப்ராடக்ட் வாங்கி ஏதாச்சும் ஃபால்ட்டுன்னு சொன்னீங்கன்னா அவங்க என்ன திரும்ப சொல்லுவாங்க, பீரோ கடையில் போயிட்டு இந்த பீரோக்கு ஏற்ற பெயிண்ட் வாங்கி நீங்களே அடிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கஸ்டமரே அடிச்சுக்க சொல்லுவாங்களாம் பெயிண்ட்டு. அப்போ எதுக்கு இவங்க பீரோ விற்கிறாங்க? இவர்கிட்ட நம்ம 10,000 கொடுத்து பீரோ வாங்கிட்டு நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கணுமா? பெயிண்ட் போயிடுச்சுன்னா குவாலிட்டி அடி மட்டும் கைஸ். தயவு செஞ்சு அம்பத்தூர் திருமலவாயில் இருக்கிற நியூ ஃபர்னிச்சர் பாயிண்டில் எந்த வித ப்ராடக்ட்டும் வாங்காதீங்க. முகமது கமில்ன்றவன் ஒரு ஃப்ராடு, பெரிய ஃப்ராடு. வாங்குறப்போ இனிக்கே பேசுவான், அப்படியே தேன் மாதிரி பேசுவான். எல்லோரும் நம்பிடுவாங்க, அப்படியே நம்புகிற மாதிரியே பேசுவான் கைஸ். உத்தம மாதிரியே பேசுவான். நாங்கள் அப்படி பண்ணுறோம், இது பண்ணுறோம், கஸ்டமைசபிள் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்னு ஒரு டேஷும் இல்லை இந்த இதில், இந்த ப்ராடக்டில். அவ்வளோ குவாலிட்டி கம்மியாக கொடுத்துருக்கான். தயவு செஞ்சு இந்த கடைக்கு போகாதீங்க. நீங்கள் பெரிய பெரிய கடைங்களில் கூட போய் வாங்குங்க. அம்பத்தூர் சரௌண்டிங்கில் உள்ளவங்க தயவு செஞ்சு இந்த கடையை அவாய்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல கடைங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது. ஸோ இதை நான் மார்க்கெட்டிங்காக இதை நான் பேசலை. என்னோட ரியல் ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன கடைங்க நல்லா தருவாங்கன்னு போய் நம்பி இந்த ட்ராப்பில் போய் மாட்டாதீங்க. கிட்டத்தட்ட எனக்கு இந்த கடைனால் 10,000 கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவரையும் அந்த ஓனருக்கு நான் வந்து கால் பண்ணி ரீச் அவுட் பண்ணால் நம்பரை பிளாக் பண்ணுறாங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அதை ஓடி மறையிறாங்க நம்மக்கிட்ட. ஏதாச்சும் இஷ்யூ சொன்னான்னா ஓடி மறைஞ்சிட்றாங்க. சப்போர்ட்டுன்றது சுத்தமாக கிடையாது, சர்வீஸ் வந்து ஒன்றுமே இல்லை இவங்ககிட்ட. ஸோ ப்ராடக்டை வாங்கி இவங்ககிட்ட ஏமாறாதீங்க. இன்கேஸ் ஏதாச்சும் ப்ராடக்ட் இவங்ககிட்ட புக் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க, கேன்சல் பண்ணிடுங்க. நியூ ஃபர்னிச்சர் பாயிண்ட்டு ஒரு சின்ன கடை தான். ஸோ வந்து இந்த மாதிரி கடைங்களில் போய் திருப்பி வாங்காதீங்க. நல்ல கடைங்களில் போய் ப்ராடக்ட் வாங்க, சரிங்களா? ஓகே காய்ஸ், பாய்.